நியூட்ரலைட். நியூட்ரலைட் இஸ் த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி. துணை உணவு. இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்னு ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே நியூட்ரலைட் தான். 90 வருஷத்துக்கு முன்னாடி. 90 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நியூட்ரலைட் இட்ஸ் அ பியோர் பிளெஸிங், ரைட்டா? அதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து த டெய்லி. அதை வந்து நாங்க ஜாயின் பண்ணப்ப டெய்லி, இப்போ வந்து அது அப்கிரேட் ஆகி டெய்லி பிளஸ், ரைட்? அது என்ன சதீஷ் டெய்லி அப்படின்னா, இட்ஸ் அ ரியல் மல்டிவிட்டமின் மல்டி மினரல். எனக்கு வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு ஆமேல ஒரு ப்ராடக்ட் வேணும் சார் அப்படின்னு கேட்டார். அப்பெல்லாம் ஒரு ரீட்டைல் ஆர்டர் வந்துச்சுன்னா தலையில குதிப்போம், அப்படியே ஐயோ ஹாப்பிடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு பிவியும் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்போ எனக்கு ஒரு ஆமேல ஒரு ப்ராடக்ட் சார் என்னன்னா, சார் என்ன சார் ப்ராடக்ட்னா, அது வந்து நியூட்லைட்டுங்க. நியூட்லைட்டா? ஐயோ நியூட்லைட் ஆர்டர்லாம் இப்போ பெரிய விஷயம். நியூட்லைட்ல என்ன ப்ராடக்ட் சார், என்ன ப்ராடக்ட் சார்னா, பேரு தான் சார் வர மாட்டேங்குது, பேரை மறந்துட்டேன் சார்ன்றாரு. ஐயோ எனக்கு வந்து ஹார்ட்டே வாய்க்கு வந்துடுற மாதிரி இருக்கு. ஐயோ ஒரு நியூட்லைட் ஆர்டர் கிடைக்க போது, அதுவுமே வந்து பேர் தெரியாம இப்படி நம்ம என்னடா அதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுவா அதுவா அதுவா அதுவான்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்கேன். இல்ல சார் இல்ல சார் ஒண்ணு ஒண்ணா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் லாஸ்டா, சார் அந்த டேப்லெட்ல கூட டெய்லி சாப்பிட சொல்லி டெய்லி எழுதி போட்டிருப்பாங்க சார். அவர் என்ன நினைச்சு, அந்த ப்ராடக்ட் பேரு டெய்லின்னு இல்ல, டெய்லி சாப்பிடுறதுதான் நீங்க டெய்லி கன்சியூம் பண்ணணும் டெய்லின்னு போட்டிருக்காங்கன்னு அப்படி அவர் அப்படி யோசிச்சுக்கிட்டாரு, அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. டெய்லி சாப்பிட சொல்லுவாங்க சார் அதுல, அதனால பெருசா அது கொட்டை எழுத்துல டெய்லினே போட்டிருப்பாங்கன்னாரு. சார் அதுக்கு பேரே டெய்லி தான், டெஃபினட்டா வாங்கி தரேன் சார், உங்களுக்கு 30 வேணுமா 60 வேணுமான்னு கேட்டு தென் ஐ பாட் தட் ப்ராடக்ட் அண்ட் கேவ் இட் டு ஹிம். தட் டெய்லி, தட் மிட் ரியல். அதாவது மார்க்கெட்ல 2 விட்டமின் 3 விட்டமின் 2 மினரல் 3 மினரல் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்களும் மல்டி விட்டமின் வச்சுக்கிறோம், ஒண்ணுக்கு மேலனாவே மல்டி தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட நியூட்லைட் டெய்லி பிளஸ்ல 14 விட்டமின்ஸ் அண்ட் 13 மினரல்ஸ் இல்ல, சான்ஸே இல்லை, ரைட்? அண்ட் we are consuming this daily nutrient daily for last 20 years. 20 years. such a lovely product. அதை வந்து ஓபன் பண்ணி எடுத்து, அதுல பெருசா இருக்கும், எடுத்து அது போடுறப்போ வந்து அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா அந்த மைக்ரோ மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோ மினரல்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் தேவை, இவ்வளவுதான் தேவை. ஆனா அது கூட ஃபுட்ல கிடைக்காது. அது அது கொடுக்காம இருக்கிறது தான் நம்மளுக்கு வர பல பிரச்சனைக்கு காரணம். வந்து இன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட எந்த பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போனாலும், டாக்டர் சில மருந்தெல்லாம் எழுதிட்டு லாஸ்டா ஒரு மருந்து எழுதுவாங்க. நீங்க போய் கடையில, அதான் நமக்கு தெரியாது, மாத்திரை ஏதோ வாங்கிக்கிறாங்கன்னு நம்ம கடையில போய் கொடுத்து காசு ஃபார்மசியில கொடுத்து வாங்கிடுவோம். வீட்டுக்கு வந்து அதை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல 2 விஷயம் மல்டி விட்டமின் மல்டி மினரல் எழுதிருப்பாங்க. மல்டி விட்டமின் 2 விஷயம், 2-3 விஷயம் மல்டி விட்டமின் மல்டி மினரல் எழுதிருப்பாங்க. நீங்க வந்து ஜென்யூனா மல்டி விட்டமின் மல்டி மினரல் மைண்ட் உடம்பு கொடுத்துட்டே இருந்தோம்னா டாக்டர் கிட்டே போக வேண்டாம் இல்ல, சீரியஸ்லி. அண்ட் அகிலா இஸ் எக்ஸ்பர்ட் இன் திஸ். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் ஃபார்மேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட்டை டீகோட் பண்ணி இறங்கி அதில் நிறைய கத்துக்கிறது, அதை பத்தி கொஸ்டின்ஸ் போடுறது, அதை டீகோட் பண்றது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஹோப் டு கண்டினியூ திஸ் வித் ஆல் த ப்ராடக்ட்ஸ், ரைட்டா? ஸோ இல் பாஸ் ஆன் த செஷன் டு அகிலா. நோட் பேட் பென் வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். இதை வந்து சும்மா கவனிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது, ப்ராக்டிக்கலா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் இன்னைக்கு நோட்ஸ் எழுத 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 அந்த பெண்ணும் பேனாவும் டச் பண்ணி அந்த நியூரல் உங்க மைண்டு அது எழுதுறப்போ, கவனிக்கிறத விட எழுதுறப்போ உங்க மைண்ட்ல நிறைய செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அது பர்மனன்ட் மெமரிக்குள்ள போகும். அது மாதிரி நாளைக்கு ஒரு டைம் இல்ல இந்த வாரத்துல ஒரு டைம் இன்னொரு வாட்டி அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா பெர்மனண்டா உள்ள போடும். நீங்க ஜென்ரல் கான்வர்சேஷன்ல பேசிட்டே இருக்கிறப்போ அந்த கான்வர்சேஷன்ல மல்டி விட்டமின் மல்டி மினரலுக்குள்ள வரப்போ டக்குன்னு இதுல இருந்து 2 பாயிண்ட், அகிலா சொல்ற பாயிண்ட் 2 எடுத்து கொடுப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் க்ளோஸ் ஆகும். ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் லைக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் வெல்த். இந்த 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 இன்ஃபர்மேஷன்லாம் தான் உங்களோட சொத்து. அந்த சொத்தை தவற விடாம கேப்சர் பண்ணுங்க. ஓவர் அகிலா. Thank you, Satish. Hi all. Nice to meet எல்லாரையும். Again, one more product பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
ஸோ இன்னையோட ப்ராடக்ட் வந்து இஸ் கால்ட் டெய்லி பிளஸ். ஸோ டெய்லி பிளஸ்ல வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் 13 வைட்டமின்ஸ் அண்ட் 11 மினரல்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெய்லி பிளஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, 13 வைட்டமின்ஸ் அண்ட் 11 மினரல்ஸ் புட் டுகெதர் நமக்கு வந்து 24 இருக்கு. அவுட் ஆஃப் விச் 21 வந்து ஆர்டிஏ, 100% ஆர்டிஏல வந்து இருக்கு. ஸோ ஆர்டிஏ அப்படின்னா என்னன்னா recommended dietary allowance. So government side la irundum they always keep insisting, okay, there is something called as RDA across the globe, and then there is Indian RDA. So global level la oru sila vishayangal vandu kammiya thevapadlam illa adhigama thevapadlam, but Indian RDA vandu andha country la enna requirement irukko adha namakku India ku kodukka kodiyadhu is India la irukkakoodiya RDA. So Amway vandu will make sure குளோபலா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலும் அந்தந்த கண்ட்ரிக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா தே மேக் ஷுர் தட் தே ஃபாலோ அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இதுல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு இருக்கு, அண்ட் தென் மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ மைக்ரோக்கு என்னோட ஃபேவரட் எக்ஸாம்பிள் இது. நிறைய பேர் ஆல்ரெடி என்னோட செஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா யூ மே ஹேவ் ஹர்ட் திஸ். ஸோ மேக்ரோ அப்படின்னா அதிக அளவில் தேவைப்படக்கூடிய விஷயம். அதிகம்னா ரொம்ப அதிகம் இல்லை, கம்பேரிட்டிவ்லி மைக்ரோவை விட அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம். மைக்ரோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தேவைப்படக்கூடிய விஷயம். ஸோ ஜென்ரலா நம்மளோட மைண்ட் செட் வந்து ஓகே அது கம்மியான அளவுல தானே தேவை, பாத்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன அப்படிங்கிறது. எனிவே அது கம்மியா தானே தேவை அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணக்கூடிய சமையல். ஸோ இப்போ சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் வி மேக் சாம்பார் இல்ல வந்து நான் வெஜிடேரியனா ஒரு சிக்கன் கறி பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாமே போடுறோம், வெங்காயம் போடுறோம், தக்காளி போடுறோம், சாம்பாருக்கு வந்து நிறைய பருப்பு போடுறோம், காரம் போடுறோம், சிக்கனை போடுறோம், அதுக்கு காரம் போடுறோம், இதெல்லாம் பண்ணிடுறோம். நல்லா சூப்பரா ஒரு நல்ல குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம சமைச்சு எல்லாம் பண்ணி வச்சிடுறோம். தென் வாயில போடுறப்போ, சாப்பிடுறதுக்கு வாயில போடுறப்போ வி ரியலைஸ் சுத்தமா அதுல உப்பே போடல. அது எப்படி இருக்கும்? இட் வில் நாட் பி குட் இல்லையா? சோ நான் என்னதான் கிலோவா வெங்காயம் போட்டிருந்தாலும், கிலோவா தக்காளி போட்டிருந்தாலும், எத்தனை கிலோ சிக்கன் போட்டிருந்தாலும் தோஸ் ஆர் லைக் ஆர் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதிக அளவுல தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து நான் போட்டுட்டேன். ஆனா கம்மி தானேன்னு சொல்லி கொஞ்சம் தானே போடணும் இவ்வளோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பை மட்டும் நான் போட விட்டுட்டேன் அப்படின்னா நம்ம வந்து தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் தட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லையா? சிமிலர்லி நம்ம வந்து மேக்ரோஸை நல்லா பார்த்து எடுத்துட்டோம். நான் வந்து என்னோட மீல் பிளேட்டை மானிட்டர் பண்றேன், அதுல ப்ரோட்டீன் இவ்வளோ எடுக்கிறேன், கார்போஹைட்ரேட் இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா பார்த்து என்னோட பிளேட் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு நம்மளோட மல்டிவிட்டமின் மல்டி மினரல் நம்மளோட வைட்டமின் அண்ட் மினரல் வந்து நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய பருப்பெல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போயிட்டு கடைசியா உப்பு மட்டும் போடாத சாம்பார் மாதிரி. ஸோ உப்பில்லா பண்டம் குப்பையிலே மாதிரி விட்டமினும் மினரலும் நம்மளுக்கு வந்து தேவையான அளவு இல்லை அப்படின்னா நம்மளோட மேக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம அளவா எடுத்திருந்தாலும் நமக்கு பெரிய அளவுல அதனோட யூட்டிலைசேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அது வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சு நல்லபடியா வேலை பார்க்கறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மி அளவுல மைக்ரோ அளவுல தேவையா இருந்தாலும் அது கண்டிப்பா எப்படி சாப்பாட்டுக்கு உப்போ அந்த மாதிரி கண்டிப்பா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து நம்ம நெக்லிஜென்ஸ், அதாவது ஓகே பரவாயில்லன்னு நம்ம விடுறப்போ இட் மே லீட் டு அ லாட் ஆஃப் டிஃபரெண்ட் திங்ஸ். இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஒவ்வொரு விட்டமினோட குறைபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் ஓகே நான் ஒரு ரெகுலர் பேசிஸ்ல வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் எடுக்கலன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா வி டோன்ட் நோ. ஏன்னா சில பேருக்கு வந்து விட்டமின் பி டெஃபிஷியண்டா இருக்கலாம், அது ஒரு சில சிம்டம்ஸ் எடுத்துட்டு வரும். சில பேருக்கு வேற ஒரு நியூட்ரியன் டெஃபிஷியன்சினால வேற ஒரு சில விஷயங்களை எடுத்துட்டு வரும். ஸோ தெர் இஸ் நத்திங் கான்கிரீட். சரி, இது எல்லாமே நான் என்னோட சாப்பாட்டுல இருந்து எடுத்துக்க முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின் கம்ஸ் நெக்ஸ்ட். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பட் தென் 13 விட்டமின் 11 மினரல் ஆர்டிஏல எடுக்கணும்
அப்படின்னா தென் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் தட் வி மே ஹாவ் டு டூ இல்லையா? ஸோ இன்னும் முதல்ல நமக்கு இதுல என்னென்ன இருக்குன்னு தெரியணும். அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 13 விட்டமின் 11 மினரலோட பேரு தெரியணும். அது நம்ம எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும்னு தெரியணும். அது எதுல இருக்குன்னு தெரியணும். அதை நம்ம எடுக்கணும்னா அது கூடவே நம்ம பார்த்த மாதிரி அந்த செகண்டரி நியூட்ரியன்ட் எதுவும் கூட அட்டாச் ஆகி வருமா, அது வந்து நமக்கு பெனிஃபிஷியலா இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா ஒரே நிமிஷம். ஸோ ரொம்ப முக்கியமா எவ்ரி சிங்கிள் டே நான் வந்து அதை கன்சிஸ்டண்டா எடுக்க முடியுமா அப்படின்னா தட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஹேண்டியா வரக்கூடியது இஸ் ஆர் மல்டிவிட்டமின் மல்டிமினரல் சப்ளிமெண்ட். ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைல்ல நான் எவ்ரி சிங்கிள் டே ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டே இருக்கேன். ஐ ஹாவ் டூ மெனி திங்ஸ் டு ஒர்க் ஆன். அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம நான் நிறைய விஷயம் பண்றேன், அட் த சேம் டைம் இந்த ஒரே ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலியமா ஐ எம் ரூலிங் அவுட் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் டெஃபிஷியன்சிஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் தான் நம்ம எடுக்கக்கூடிய இந்த மல்டிவிட்டமின் மல்டிமினரல். ஸோ இந்த 13 விட்டமின் 11 மினரல் அவுட் ஆஃப் விச் 21 இஸ் 100% RDAங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சதீஷ் மென்ஷன் a few vitamins இருந்தா கூட இட் இஸ் கால்ட் அஸ் அ மல்டிவைட்டமின். கரெக்டா? ஸோ அதுல இத்தனை வைட்டமின்ஸ் இருக்கிறது, அதுல 21 வந்து RDAல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி நியூட்ரலைட்ல என்ன இருக்கு? ஓகே, ஆல் ஆர் மெனி பிராண்ட்ஸ் ஹாவ் மல்டிவிட்டமின்ஸ் இல்லையா? ஸோ அதுல நியூட்ரலைட்ல இருந்து நான் ஏன் மல்டிவிட்டமின் எடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்ல இருந்து எடுக்க முடியுமாங்கிற கொஸ்டின். ஸோ அந்த இடத்துல நம்ம சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வரப்போ நெக்ஸ்ட் வை ஒன்லி நியூட்ரலைட் சப்ளிமெண்ட், வை நாட் சம் அதர் ஃபார்மசில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்னு பாக்குறப்போ, ஸோ நியூட்ரலைட் பொறுத்த வரைக்கும் as we know நம்மளோடது வந்து நம்மளோட ஓன் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல இருந்து வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் வந்து அதுல இருக்கிறதுனால ரொம்ப 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 ஒரு சேஃப் ஜோன்ல வந்து நம்ம இருக்கிறோம் அதுல. அண்ட் முக்கியமா நியூட்ரலைட்ல பார்த்தோம்னா there is something called as ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். ஸோ பிளான்ட் நியூட்ரிஷன் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த 13 விட்டமின் 11 மினரலை தாண்டி there are certain phytonutrients, plant nutrition வந்து நமக்கு இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை இன்க்ளூட் பண்றப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அமேசிங் இன்கிரீடியன்ட் விச் இஸ் கால்ட் அஸ் கோட்டுகோலா. ஸோ அது வந்து நம்மளுடைய டெய்லி பிளஸ் சப்ளிமெண்ட்ல வந்து இருக்கு. இட்ஸ் இஸ் அன் அமேசிங் இன்கிரீடியன்ட். அண்ட் கோட்டுகோலால வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கு. The next thing is acerola cherry, and then the மூணாவது விஷயம் is purple carrot, and நாலாவது விஷயம் வந்து is elderberry. ஸோ இது நாலுமே வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், அதுல இருக்கக்கூடிய பிளான்ட் நியூட்ரிஷனை வந்து நமக்கு எடுத்து தராங்க. அண்ட் கோட்டுகோலா வந்து இஸ் அ வெரி காமன்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியண்டா இருக்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் பெனிவர்ட். தமிழ்ல வந்து நம்மளுடைய வல்லாரை கீரை. ஸோ வல்லாரை கீரை வந்து இப்படி ரவுண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வல்லாரைக்கீரை வந்து அதுல இருக்கு. ஸோ வி ஆல் நோ வல்லாரைக்கீரை. ஓகே, எனக்கு தான் வல்லாரைக்கீரை தெரியுமே அப்படின்னா எனக்கு வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோட 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே வந்து எங்க வீட்டுல வல்லாரைக்கீரை பண்ணி வச்சிருப்பாங்க. ஐ நெவர் ஹேட் அ சாய்ஸ், அது வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அது வந்து அப்படி கசக்கும். இஃப் யூ ஹேவ் ஹேட் இட் பிஃபோர், அது வந்து அப்படி கசக்கும். அதுல வந்து கூட்டு பண்ணி அதுல நிறைய பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சமா இந்த கீரையும் போட்டு அது ஒரு மாதிரி அதுக்குள்ள திணிக்கப்பட்டு தென் ஐ யூஸ் டு ஹேவ். ஸோ நமக்கு வந்து வல்லாரைக்கீரை வி அசோசியேட் தட் வித் குட் மெமரி பவர். பட் அதை தாண்டி நிறைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட வல்லாரைக்கீரையில இருக்கு. ஸோ அதை வந்து சப்ளிமெண்டல் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. ஓகே, வல்லாரைக்கீரை தானே எனக்கு தெரியுமே, நான் வந்து கடையில வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ டெல் யூ அ ஷாக்கர். எங்க ஏரியால ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ நான் வந்து இன்னும் நிறைய பேர் அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. சம்ஹவ் ஐ டோன்ட் ரெசனேட் வித் சூப்பர் மார்க்கெட்ஸ் மச். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டே இருக்காங்களே, நம்ம வந்து போய் தான் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். அண்ட் தேர் செல்லிங் சம்திங் தட் இஸ் ஆக்சுவலி நாட் வல்லாரைக்கீரை. இட் இஸ் இந்த அழகுக்காக வளர்ப்பாங்கல்ல,
ornamental. It is, it is ornamental plant that is being sold as Vallarakira in a supermarket. In the supermarket மட்டும் இல்ல, a few months back when I was in native, அங்க வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இதுதான் வல்லாரக்கீரைன்னு சொல்லி அந்த செடியெல்லாம் வித்துட்டு போயிருக்காங்க. ஒரு சிம்பிள் டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர் இருக்கு அதுல. அதை வச்சுட்டு ஐ டோல்ட் நோ திஸ் இஸ் நாட் வல்லாரக்கீரை. பிகாஸ் எனக்கு பர்சனலி கொஞ்சம் பிளான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால ஐ வாஸ் ஏபிள் டு ரூல் அவுட். பட் நிறைய பீப்புள் அஸ்யூம் இதுதான் வல்லாரக்கீரைன்னு நினைச்சு வாங்கிட்டு போய் சமைச்சு கொடுக்குறாங்க, விச் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். ஆர்னமெண்டல் பிளான்ட்னா அது அழகுக்கு வளர்க்கறதுனால நம்ம அதை வல்லாரக்கீரைன்னு நம்பினாலும் வல்லாரக்கீரையில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அந்த விஷயத்துல இருக்காது. ஓகே, சோ அதை நான் கீரைன்னு சொல்ல விரும்பல, அதனால அந்த விஷயத்துல வந்து அது இருக்காது. சோ என்ன ஆகுது அப்படின்னா குவாலிட்டி அண்ட் சோர்ஸ் வந்து டெஃபினட்டா கரெக்டா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். வி கேனாட் ஒர்க் ஆன் அசம்ஷன்ஸ் when it comes to our health. ஸோ நியூட்ரலைட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கோட்டுகோலாக்கு பதிலா வேற எதையோ போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா they do so many பேக்ரவுண்ட் ரிசர்ச் இல்லையா. ஒவ்வொரு ஹர்புக்கும் வந்து அவங்க they have நிறைய ப்ராசஸஸ் லைக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஹர்ப்ல இருந்து வரக்கூடிய இன்கிரெடியன்ட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கிட்ட இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ ரெஸ்ட் அஷ்யூர்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் when compared to any other brand. So maybe there could be, in fact, earlier days வந்து we used to tell, அப்போ நாங்க கால்குலேட்லாம் பண்ணி வச்சிருப்போம். மேபி இஃப் யூ ஹாவ் டைம் அண்ட் கியூரியாசிட்டி யூ கேன் ஸ்டில் டூ இட். இந்த 13 vitamins and 11 minerals என்னென்னு ஐடென்டிஃபை பண்றது அண்ட் அதை வந்து ஏதோ ஒரு பிராண்ட்ல அது அவைலபிளா இருக்கு அப்படின்னா இந்த 13 விட்டமின் 11 மினரலும் அந்த பிராண்ட்ல இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்ல சே ஒரு 5 இருக்குன்னா ஓகே 5 இருக்கு அதனால வீல் டேக் திஸ், அண்ட் தென் இதுல வந்து வேற 6 இருக்கு அதனால வீல் டேக் திஸ் அப்படின்னு we'll put together and the 13 vitamins and 11 minerals across different products. அப்போ இந்த 13 விட்டமின் 11 மினரலை நான் வேற ஏதோ ஒரு பிராண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அது டெய்லியை விட எக்ஸ்ட்ராவா காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு we used to do all this எங்களோட பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் பிசினஸ். ஸோ இட் இஸ் a simple logic. ஸோ நான் மல்டிவிட்டமின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த வாங்க போறேன்னா அதுல இது மொத்தமும் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல சே ஒன்னுத்துல 12 இருக்கு இன்னொன்னுத்துல 12 இருக்கு நான் எடுத்து கால்குலேட் பண்றப்போ ஐ வில் எண்ட் அப் ஸ்பெண்டிங் மோர் தேன் வாட் நான் வந்து ஒரு டெய்லி பிளஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றேனோ அது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து எக்ஸ் பிராண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. நம்மளோட ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் only from Nutralite we can get. So அதுல வந்து 4 முக்கியமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் in terms of daily plus. One is Gotukola, which is நம்மளோட வல்லாரை. Second is Acerola cherry. Third வந்து purple carrot. And fourth வந்து elderberry. So இந்த 4 ஃபைட்டோ நியூட்ரியன்ஸோட இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு நம்மளோட மல்டிவிட்டமின்ல டெய்லி பிளாஸ்ல. அதை தாண்டி பைலேயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலேஷன் வந்து நம்ம இதுல இருக்கு. ஸோ இந்த பைலேயர் என்ன அப்படின்னா we all know, there was also a question, இது கூட அதை எடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த வகையில நான் 13 விட்டமின் 11 மினரலை ஒரே நேரத்துல எடுத்தேன்னா என்னோட கட் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், ஹவு டஸ் இட் யூட்டிலைஸ் எல்லாத்தையுமே அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் வந்து இந்த பைலேயர் டெக்னாலஜி இருக்கு. ஸோ நம்மளோட டெய்லி பிளஸ் டேப்லெட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அதுல வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுல ஒரு லேயர் வந்து இம்மீடியட்டா நம்மளோட கட்ல வந்து அப்சார்ப் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். ஸோ கொஞ்ச நேரம் தள்ளி வந்து அது ரிலீஸ் ஆகுற பட்சத்துல எல்லாமே வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் ஆகும். ஸோ இட் இஸ் செக்ரிகேட்டட் இன் சச் அ வே தட் அந்த மொத்த டேப்லெட்டுமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வந்து யூட்டிலைஸ் ஆகக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கிற மாதிரி இட் ஹாஸ் பீன் பிளான்ட். ஸோ த நெக்ஸ்ட் திங் வந்து எனக்கு எத்தனை நாள் நான் வந்து ஒரு வைட்டமின் ஆர் மினரல் எடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ என்ன கேட்டீங்கன்னா இட் இஸ் எத்தனை நாள் நமக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கணுமோ அத்தனை நாளும் நம்ம வந்து தாராளமா எடுக்கலாம்.
அண்ட் த டேஸ் தட் வி நோ எனக்கு வந்து இன்னைக்கு ஃபுட்டு எனிவே ரொம்ப சுமார் தான், நான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபுட் எடுக்கிறேன், ஐம் ஷியோர் திஸ் டசன்ட் ஹாவ் மச் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு நமக்கு என்னைக்கெல்லாம் தெரியறதோ அன்னைக்கெல்லாம் நம்ம எடுக்கலாம். எந்த நாளெல்லாம் எனக்கு வந்து 13 வைட்டமின்ஸ் 11 மினரல்ஸ் கண்டிப்பா வரலப்பா இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து நமக்கு தெரியற நாளெல்லாம் எடுக்கலாம். which is ideally, I feel is all the days that we usually don't eat ஒரு wholesome-ஆன ஒரு ஃபுட். இன்னும் நிறைய வாட்டி வி அசியூம் ஓகே இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் திஸ் மஸ்ட் பி ஹோல்சம் அப்படின்னு நினைப்போம். பட் அகெயின் அதுல வந்து ஆர்டிஏ இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கம்ஸ் இன் டு பிக்சர். ஸோ அது இல்லாத பட்சத்துல தாராளமா வி கேன் கோ அஹெட் அண்ட் டேக். ஏன்னா வி ஹாவ் வந்து வாட் வி ஹாவ் இன் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் லாட் ஆஃப் power packed nutrition from our own certified Nutrilite organic farm. So அந்த வகையில நம்மளோட மல்டிவிட்டமின் மல்டி மினரல் ரெகுலரா நம்ம எடுக்கிறப்போ நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு என்ன சேஞ்சஸே தெரியலையே, நான் இதை வந்து 1 மாசமா எடுக்கிறேன் எனக்கு சேஞ்சஸே தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வி கேனாட் ரிலேட் திஸ் டு அ பில். இப்போ எனக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப்டர் டேக்கிங் எனி ஃபார்ம் ஆஃப் சே ஒரு டேப்லெட் விச் இஸ் சப்போஸ் டு பி டேக்கன், அதை நான் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அந்த ஃபீவர் வந்து குறையணும் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இதுதான் கோரிலேஷன். பட் இந்த சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி மல்டிவிட்டமின் மல்டி மினரல் பொறுத்த வரைக்கும் ஐ எம் டேக்கிங் இட் ஃபார் அ ஃபியூச்சரிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். ஃபியூச்சர்ல இப்போ நான் ஆல்ரெடி ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு எந்த வகையான டெஃபிஷியன்சியும் தெரிஞ்சு இல்லை, பட் ஃபியூச்சர்லயும் நான் இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில வந்து நம்ம எடுக்கிற பட்சத்துல there is nothing ஓகே நீங்க என்ன டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கறீங்க, இல்ல நான் முன்னாடி ஓகேவா இருந்தேன் இப்பயும் ஓகேவா தான் இருக்கேன்னா தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஏன்னா ஆஸ் வி ஏஜ் நம்ம முன்னாடி ஓகேவா இருந்திருப்போம். இஃப் யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் 40s, 30ல இருந்த மாதிரி 40ல இருக்க முடியலங்கிறது வந்து 40s-ஓட ரொம்ப காமன் டிஸ்கஷனா இருக்கு. பட் தேங்க்ஸ் டு நியூட்ரலைட் நம்ம வந்து we can proudly say that because I started taking in the supplements in my 20s, even after a certain age we are still able to have the same energy, same mobility. இது எல்லாமே வந்து truly a blessing னே சொல்லலாம். So that is the difference that we are going to see in the future. ஸோ இன்னைக்கு 1 மாசம் எடுத்துட்டு இல்ல 60 நாள் எடுத்துட்டு இல்ல 120 நாள் எடுத்துட்டு நம்ம போய் சேஞ்ச தேடக்கூடாது. when we consistently take, நம்ம சொல்ல வேண்டாம், people will tell, ஓ யூ லுக் யங், அப்பா பார்த்த மாதிரியே இருக்கீங்க, எப்படி உங்களால ஸ்டெப்ஸ் ஏற முடியுது, எப்படி உங்களால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுது, எப்படி கையை கீழே வைக்காம நீங்க எந்திரிக்கிறீங்க. தீஸ் ஆர் த சேஞ்சஸ் that eventually people will notice and start to ask. So that is all about டெய்லி பிளஸ். ஸோ இதை யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எனி அடல்ட் ஐடியலி அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வரும்ல. ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரக்கூடிய ஸ்டேஜ்ல ஐடியலி 16+ நம்ம வந்து தாராளமா இந்த சப்ளிமெண்ட்டை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். 1 per day should suffice. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தா தாராளமா போதும். if somebody has known deficiencies, அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சப்ளிமெண்ட் நம்ம வந்து தாராளமா இதுக்கு மேல ஆட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல் ஹெல்த் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா திஸ் கேன் பி ஒன் ஆஃப் தி சப்ளிமெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் PDO 30 serve pack. அதுல வந்து ப்ரோட்டீன் டெய்லி அண்ட் ஒமேகா 3 நம்மளோட ஃபவுண்டேஷனல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து 30 நாளைக்கு வரும். ஸோ தட் கேன் பி ஒன் சாய்ஸ். ஆர் நம்ம கிட்ட வந்து மல்டிபிள் பேக்கேஜஸ்ல வி ஹேவ் திஸ். ஸோ அதுல ஏதானோ ஒன்று வந்து பீப்புள் கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித். சதீஷ், வித் தட் ஐ எம் டன். Anything else to be added, covered? ஒரு சில கொஸ்டின்ஸ். நம்மள்ட்ட வந்து ஈட் ஸ்மார்ட் ஈட் ஹார்ட்னு ஒரு ப்ரௌசர் ஒன்று இருக்கும். இதுல இருக்க விட்டமின் மினரலுக்கும் ஈக்குவலா நம்ம ஃபுட்லயே சாப்பிடணும்னா எப்படி இருக்கும், அதை பத்தி கேன் யூ எக்ஸ்பிளைன்? I'll try and find out. Actually, அந்த பழைய டெய்லிக்கு we may have the physical copy இருந்துச்சுன்னா நான் எடுத்து அனுப்புறேன்.
So Eat Hard or Eat Smart வந்து it's a brochure that we used to have from Amway முன்னாடி. அதுல வந்து ஓகே Eat Smartல வந்து டெய்லியோட பிக்சர் இருக்கும். Eat Hardல வந்து அந்த டெய்லியில ஒவ்வொரு விஷயமும் இத்தனை யூனிட் இருக்கும் இல்லையா, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் சே அயர்ன் ஆர் கால்சியம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குமோ அதை வந்து நான் ஃபுட்டுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன எடுக்கணும், லைக் எத்தனை பவுல் ஆஃப் தயிர் எடுக்கணும், எத்தனை ஆரஞ்சஸ் சாப்பிடணும் அப்படின்றது ஈட் ஹார்ட். ஏன்னா தயிர் மேபி நமக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கலாம், அதனால 10 பவுல் ஆஃப் தயிர் எடுக்கணும் ஆர் 20 ஆரஞ்சு எடுக்கணும் அப்படின்னா தட் மைட் பி ஓவர்வெல்மிங் ஃபார் அ டே, சிங்கிள் டே இல்லையா. சரி ஒரு நாள் நம்ம ஒரு சரி சண்டே ஃப்ரீயா இருக்கும், இன்னைக்கு எல்லா விட்டமின் மினரலையும் சாப்பிட்டுருவோம், நம்ம இந்த மாதிரி சாப்பிடுறது ஒன்னே வேலையா வச்சு பண்ணா கூட கன்சிஸ்டன்டா நம்மளால அது பண்ண முடியாது. ஸோ தட் யூஸ் டு பி த ப்ரோஷர் ஈட் ஹார்ட் ஆர் ஈட் ஸ்மார்ட். ஸோ ஸ்மார்ட்டா ஒரு டெய்லியை வாயில போட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம், வெசஸ் கஷ்டப்பட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு நியூட்ரிஷனும் நான் சாப்பாடுல இருந்து சாப்பிடுறேங்கிறப்போ கண்டிப்பா சப்ளிமெண்ட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபுட். ஆனா ஃபுட்டுல இருந்து மட்டுமே நான் இந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எடுக்க போறேன் அப்படின்னா எவ்வளோ சாப்பிடணும் அதுக்கு ஈக்குவலண்டா அப்படிங்கறது தான் போட்டிருப்பாங்க. பட் இட் வாஸ் ரியலி அன் ஐ ஓப்பனர் ஃபார் அஸ். எங்களோட பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ்ல வந்து இட் வாஸ் ரியலி அன் ஐ ஓப்பனர். பேக் டு யூ சதீஷ். அது 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 இருந்தா டெஃபினட்டா we will share it to you. டெஃபினட்டா இருக்கும். some leader will have it, or we'll also have it நினைக்கிறேன். we'll take it and share it to you. That will be a big eye opener. வேற எதுவும் questions? அந்த questionsல எல்லாமே முடிஞ்சிச்சா ஆக்கிலா? anything else? இதுல வந்து கிட்ஸ் எந்த எந்த வயசுல இருந்து டெய்லி பிளஸ் ஆரம்பிக்கலாம்? கிட்ஸ் பொறுத்த 16 வரைக்கும் plus should be ideal. 16 plus. பட் எனக்கு பர்சனலி ஐ ஹாவ் திஸ் திங், இப்போ எப்படி சொல்றது, இப்போ சிலது வந்து when I feel there is a need, நான் earlier கூட I have started for my daughter personally, as in இப்போ chewable எல்லாம் அதுல வந்து some 5 அந்த மாதிரி போட்டிருக்கோம். பட் பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஓகே எனிவே ரொம்ப வெளியில போக வர எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், a few places we may compromise on foodங்கிற பட்சத்துல I used to give half the supplement like when she was 2 years old. So அந்த மாதிரி we do, but when there is a specific requirement, you can discuss with your upline and decide based on the need. சதீஷ், ஒரு முக்கியமான பாயிண்டர் நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. யா ஸோ நம்மளோட சப்ளிமெண்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு ஐ மிஸ் டு மென்ஷன் இந்த விஷயத்த. I'll just quickly share my screen also. எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணலாமே. ஷேர் இருக்குமே, you can share. Okay. ஷேர் ஸ்கிரீன் வரல, ஷேர் கேமரா இருக்கு. ஷேர் ஸ்கிரீன் போட்டு கீழே கீழே ஸ்கிரீன் இருக்குமே. இல்ல உன்னை ஹோஸ்ட் ஆக்குறேன் நானு. இல்ல வெயிட் பண்ண இல்ல கோ ஹோஸ்ட்கே வருது, ஷேர் ஸ்கிரீன் காமிக்குது. வருது இல்ல? யா ஓகே. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஐ ரியலி மிஸ் டு மென்ஷன் திஸ். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் certified under NFSU NSTS, Trusted Certification Program for Prohibited Banned Substances in Sports. So இதுல NFSUங்கிறது வந்து National Forensic Sciences University and National Nutritional Supplement Testing for Sports Person. So நம்மளோட சர்க்கிள்ல there will be people who are aspiring sports people or who is already into sports இல்லையா. ஸோ அவங்களுக்கு there is always a requirement for recovery. திருப்பி வந்து நெக்ஸ்ட் டே அவங்க வந்து ஃபீல்டு ரெடியா இருந்துதான் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஸ். இந்த எஸ்பெஷலி இந்த சர்டிஃபிகேஷன் அப்படிங்கறது வந்து நம்ம தைரியமா சொல்லலாம் தட் we are certified under NFSU NSTS அப்படின்னு சொன்னோம்னா எனி பர்சன் who is into sports
will value this more. ஏன்னா அவங்களோட ஒரு இன்ஹிபிஷன் இருக்கலாம். ஓகே, நான் இதை எடுத்துடுறேன், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னா, back of the mind there might be a question. Okay, what if tomorrow I get that medal and then I am taking something that is banned நாங்கிற ஒரு fear இருக்கலாம். But when we tell people that இது வந்து comes under this certification program, definitely without any inhibition people will go for this product. And ரொம்ப முக்கியமா நம்ம ஊர்ல நான் பாக்குற வரைக்கும் the lot of people who are aspiring to be in sports, அது வந்து people in sports, people who have succeeded in sports தாண்டி people who aspire to be in sports வந்து it's a huge group of people. அவங்க நிறைய பேர் வந்து லேக் ஆகுற ஒரு விஷயம் is into fitness. ஓகே, அவங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இருக்கும். பட் புவர் ரெக்கவரி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால பிகாஸ் லேக் ஆஃப் ப்ரோட்டீன், லேக் ஆஃப் தி ரைட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னால தே ஃபைண்ட் இட் ரியலி டிஃபிகல்ட். அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிற வேகத்துக்கு அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாததுனால நிறைய பேர் வந்து தே டென் டு கம் அவுட் ஆஃப் இட் இல்லையா. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டா வி கேன் டெல் தட் யூ கேன் கோ அஹெட் அண்ட் சூஸ் திஸ்ன்னு சொல்லி. ஸோ ஆல் திஸ் இப்போ நான் பேசின எதுவுமே புதுசா நான் கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலை. இது எல்லாமே வந்து கிளியரா நம்மளோட வெப்சைட்லயே மென்ஷன் ஆகி இருக்கு. ஸோ வி கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஸோ என்னென்ன இருக்கு அகெயின் இன்கிரீடியன்ஸ் பார்ட்ல வந்து என்னென்ன ஹெல்த்துக்கு எது எது இருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டியும் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. So again, as per the இது வந்து it is 16 years and above 1 tablet per day. So if you have to talk to a client, நீங்க வந்து சிம்பிளா ஓகே எனக்கு இந்த பேரெல்லாம் புதுசா இருக்கு, எனக்கு வந்து அது ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா you can just open this page in your mobile and comfortably read it out to your people. இது இது இருக்கு, உங்களுக்கு வந்து மென்டல் பர்ஃபார்மன்ஸ்க்கு பி விட்டமின்ஸ் இருக்கு, போன் ஹெல்த்துக்கு கால்சியம் இருக்கு, விட்டமின் டி இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்னு கம்ஃபர்டபுளா வி கேன் டெல். முக்கியமா இந்த சர்டிஃபிகேஷன் இஸ் சம்திங் தட் ஐ மிஸ் டு மென்ஷன் என்னோட ப்ராடக்ட் பிரீஃபிங் அப்போ. ஸோ அது வந்து இட்ஸ் ட்ரூலி ஒரு பெரிய ஆட் ஆன் ஃபார் அஸ் ரைட் நவ். ஓவர் டு யூ சதீஷ். தேங்க்ஸ் அகிலா. எல்டர்ஸ்க்கு எவ்வளோ இது கொடுக்கலாம்? இது டயபெட்டிஸ்ல இருந்தா எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி எதுவும் எனிதிங் யூ வாண்ட் டு ஆட்? There's nothing like that. லோயர் ஏஜ்க்கு மட்டும்தான் லிமிட் இருக்கு, அப்பர் ஏஜ்க்கு ஒரு லிமிட்டும் கிடையாது, தாராளமா எடுத்துக்கலாம். மல்டிவிட்டமின் மினரல் வந்து அதாவது ஹெல்த்தியா இருக்கிறவங்க டு கண்டினியூ டு பி ஹெல்த்தி நம்ம சொல்றோம். ஆனா ஆல்ரெடி லேக் ஆஃப் எனர்ஜி சம் லேக் ஆஃப் ஏதோ ஒரு நியூட்ரிஷன்னால ஒரு ஃபட்டீக் பாக்குறவங்க when they take this they'll be even more appreciative of this thing. ஓகே, நான் அந்த மல்டிவிட்டமின் எடுத்து எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஸோ எல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா நம்ம கொடுக்கலாம். சரி, தேங்க்ஸ் அகிலா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். ஸோ இந்த ப்ராடக்ட் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணாதான் நம்ம கிட்ட அது தங்கும். அதர்வைஸ் இட் வில் பி எட் அனதர் செஷன் ஃபார் அஸ். ஸோ இன்னைக்கு வாட் எவர் யூ ஹாவ் லேர்ன்ட், definitely go ahead and share in the information with any of your people. நீங்க உங்க கிளையன்ஸ்க்கு ஷேர் பண்ணணுமா? கிரேட். ஏன்னா ஐ பர்சனலி ஃபீல் த பெஸ்ட் டீச்சர்ஸ் வந்து நம்மளோட கிளையன்ஸ் தான். நம்ம கிளையண்ட் கிட்ட பேசுறப்போ நமக்கு இவ்வளவுதான் நான் எல்லாம் புரிஞ்சிருச்சே நம்ம நினைப்போம். ஆனா நம்ம யோசிக்காத ஆங்கிள் இருந்து நம்ம கிளையண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ நம்ம இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவோம். கரெக்டா? So we will learn more on the processல. So definitely go ahead and share this knowledge with your clients and try and interact with the client in the information. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா வீட்டுல நமக்குன்னு 4 ஜீவன் இருப்பாங்க இல்லையா, அவங்கள உட்கார வச்சு இந்த கருத்து எல்லாத்தையும் சொல்லி பழகுங்க. So when you actually talk to somebody definitely you will do it more comfortably. Thank you. தேங்க்ஸ் அகிலா. சரி, ஐ ஹாவ் யாரோ இருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஐ ஹாவ் சில விஷயங்கள் ஐ வில் ஷேர். ஐ வில் பாஸ் ஆன் டு சார் அண்ட் மேம் ஃபைனலா. சரி, நம்பர் 1 வந்து 120 டெய்லி ப்ளஸ்
2,500 நினைக்கிறேன். நான் ரைட்டா சொல்றேன்னு தெரியல. 2,500 நினைக்கிறேன். அப்போ 4 மாசத்துக்கு 120னா 4 மாசம் டெய்லி ஒண்ணு போட்டீங்கன்னா ஒருத்தருக்கு 4 மாசத்துக்கு 2,500 ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 2,500 டிவைட் பை 4 எவ்வளோப்பா? 600 700 எவ்வளோ கேம் தெரியல. உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப வராது ரைட்டா? சரி ஓகே. எவ்வளோ? 1000 கம்மி, 700 800 வச்சுக்கலாம். சரி, ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 600 700 ஒரு வருஷத்துக்கு 10,000 வச்சுங்க. 10 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு, 30 வருஷத்துக்கு. ஆனா இந்த மைக்ரோ மினரல்ஸ் விட்டமின்ஸ் சாப்பிடாம ஹாஸ்பிட்டல்னு போறப்போ 10 நாள்ல உருவிட்டு விட்டுருவானுங்க. 30 வருஷத்துக்கு நீங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டா கூட அவ்வளவு செலவாகாது. 10 நாள்ல உருவிட்டு விட்டுருவானுங்க ரைட்டா? பட் இது வந்து ப்ரொடெக்ஷன், அது பெயின். இது வந்து அது ரிப்பேர், இது ப்ரொடெக்ஷன். அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் ரைட்டா? சரி, இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து விதவிதமா டவுட் கேட்பாங்க ரைட். இதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வராதா அப்படி கேட்பாங்க ரைட்டா? ஒரு எண்ணெயே மாத்தாத போண்டா கடையில போண்டா சாப்பிடுவாங்க, பஜ்ஜி சாப்பிடுவாங்க, எதுன்னே தெரியாம பிரிச்சு பிரிச்சு அங்க இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க ரைட்டா? கொகோலா வாங்கி மடன்னு 1 லிட்டர் குடிப்பானுங்க ரைட். யூ கலர் கலரா எதையோ வாங்கி குடிப்பானுங்க ரைட். குழந்தை வந்து வாயில ஒரு ஒரு இவ்வளோ பெரிய கேண்டி வச்சிருக்கோம், அதுல ஊர்ல இருக்க எல்லா கலரும் இருக்கும், அப்படியே அதை சப்பிட்டு இருக்கும் குழந்தை. நேத்து வந்து வி வென்ட் டு எங்க ஏரியால டி மார்ட் திறந்துருக்காங்க. நாங்க வெளில போயிட்டு வந்தப்போ டி மார்ட் இருந்துச்சு. சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டே உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லுவோம். யூ ஒன்ட் பிலீவ், வீக் டே மத்தியானம் ஒரு மணி அந்த மாதிரி ஃபுல் ஹவுஸ். நான் அப்புறம் போய் அங்க இருக்கவங்கள்ட்ட, நான் எங்க போனா அந்த கடையில இருக்க அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் பேசுவேன், அந்த பில்டிங்ல இருக்க பொண்ணுங்கள்ட்டலாம். அந்த பொண்ணுங்கள்ட்ட நான் பேசினா, ஆனா 15,500 பேர் சனிக்கிழமை மட்டும் வந்தாங்கன்னு சொல்லுது. 15,000 people visited DMart on Saturday, this last Saturday. முடியலண்ணா என்னால, தலை சுத்திச்சுன்னுது. யூன் பிலீவ், ஒரு அம்மா ஒரு குட்டி ஒரு 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 3-4 வயசு எல்கேஜி படிப்பான்னு வச்சுங்களேன், ஒரு அம்மா அந்த தள்ளுவண்டி தள்ளிட்டு பேக் பண்ணாங்க. அகிலா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த வண்டி பூரா ஜங்க், யூ நேம் அ ஜங்க். ஊர்ல இருக்க அத்தனை பிஸ்கெட் இருக்கு, அத்தனை நூடுல்ஸ், சாக்லேட், கேண்டீஸ். எனக்கு வந்து அகிலா கூப்பிட்டு எனக்கு காட்டினான், அங்க பாரு அப்படின்னு. பார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்சு அது அந்த அதெல்லாம் பில் பண்ணி முடிச்சா 4,000-5,000 பில் ஆயிருக்கும் மினிமம். மினிமம். நம்ம இந்த மைண்ட், நம்ம தான் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் 2,500 4 மாசத்துக்கு டெய்லி 2,500 ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. மக்கள் வந்து கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாததுக்கெல்லாம் ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ அந்த சொன்ன மாதிரி இந்த இந்த போண்டாவை சாப்பிட்றப்போ, பஜ்ஜியை சாப்பிட்றப்போ கடைக்காரன் கேட்கறது இல்லை, அண்ணே என்னைக்கு நான் ஆயில் மாத்துறீங்க, இந்த சட்டியே இப்படி கருப்பா இருக்கு, ஆயில் அதை விட டீசல் மாதிரி இருக்கு, ஆயில் க்ரூட் ஆயில் மாதிரி இருக்கு ஆயில், இதுல ஒரு போண்டா போட்டு கொடுக்குறீங்களே சைடு எஃபெக்ட் வராதான்னு கடைக்காரன் கேட்கறது இல்லை. 2-3 சட்னி ஊத்தி பிசைஞ்சு அடிச்சிடுறது. நம்ம நியூட்ரிஷன் கொடுத்தோம்னா ஒண்ணு சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னி பீப்புள் அப்படி இல்லை. சரி, பட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா இதுல இருக்க விட்டமின் மினரல் வந்து சாப்பாடுல சாப்பிட முடியாது. இத்தனை முட்டை, இத்தனை கப்பு இது, இத்தனை கப்பு இது, அதை நீங்க சேகரிக்கவே முடியாது. ஐ ஆல்வேஸ் டெல் திஸ், ஃபர்ட் அபவுட் சேகரிக்க கூட முடியாது. யூ டோன்ட் ஈவன் நோ இத்தனை விட்டமின் இத்தனை மினரல் இருக்குன்னு கூட தெரியாது ரைட்டா? சரி, நான் வந்து இப்போ இது வந்து எந்த லெவலுக்கு சொல்றேன், இந்த நம்ம இந்த கையில பேக் பண்ணிட்டு அந்த கையில வந்து ஒரு டெய்லி காலைல சாப்பிட்டுட்டு எடுத்து போட்டோம்னா இன்னைக்கு தேவையான ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், அந்த ஆர்டிஏ எல்லாம் என்னன்றது கத்துக்குங்க ரைட்டா? அந்த பெரிய பெரிய டாக்டர்ஸ் உட்காந்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணி குளோபலா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் உட்காந்து தான் இந்த ஆர்டிஏ எல்லாம் செட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ரைட்டா? சரி, ஸோ வந்து ஆர்டிஏல இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கிலோ வெஸ்டலிங். இந்த ட்ரிப் எல்லாம் போறப்போ நான் யூஸ் டு ஹேவ் திஸ் ஆல் த நியூட்லைட் பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிடுவேன். நான் போட்டோஸ்லாம் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். 10 நாள் என் கூட வரவங்க எத்தனை பேரும் வெறும் மேகி தான் சாப்பிடுவாங்க. காலைல மேகி, மத்தியானம் ஏதோ ஒரு என்னமோ சென்னா ரைஸ் ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க, நைட் 2 சப்பாத்தி கொஞ்சம் சிக்கன். ஏன்னோ இதுதான் 10 நாள் ட்ரக்கிங்கா இருக்கட்டும், பைக்கிங்கா இருக்கட்டும், ட்ரிப்பா இருக்கட்டும். பட் எனக்கு
அந்த ட்ரிப்ல வந்து நான் எடுத்து போறப்ப ச்சே இந்த மலையில 18,000 அடியில கூட நம்மளுக்கு வந்து 24 விட்டமின் மினரல் கிடைக்குதுப்பா, தேங்க்ஸ் டு நியூட்ரலைட். அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து காலையில வந்து அவ்வளோ ஸ்பீடா ஓடுவாங்க ஆபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, அதுல சமைச்சு சாப்பிடறதுக்கே டைம் இருக்காது. இதுல நல்லதை வேற சாப்பிடணும், நியூட்ரிஷியஸா சாப்பிடணும், வாய்ப்பே கிடையாது. சப்ளிமெண்ட் இன்னும் இன்னும் மேலு காலகட்டத்துல சப்ளிமெண்ட் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா, எப்படி வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வீட்டுல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சோ, சப்ளிமெண்ட் ஆல்ரெடி ஃபாரின்ல எல்லாம் ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கு. நம்ம ஊர்ல அதோட அவேர்னஸ் இப்பதான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. சப்ளிமெண்ட் இல்லாம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையும், எல்லா விட்டமினும், எல்லா மினரலையும், புரோட்டீனையும் சாப்பாடு மூலியமா மட்டும் கொடுக்க முடியாது. நம்மளுக்கு கிடைக்கிற சாப்பாடே இன்னைக்கு தேதியில வந்து கரெக்டா கிடையாது அப்படின்றது வந்து ஆஹ், மக்களுக்கு வந்து புரிய புரிய ஆரம்பிக்கிற அது. அண்ட் we are in a right stage, ரைட்டா? இதெல்லாம் ஐ வாண்ட் டு ஷேர்.